தமிழ் வாசிக்க தெரிந்த அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் குமரி. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 372 பக்கங்கள். குமரி கண்டம் இந்த பூமியினுடைய முதல் கண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிறைய பேருக்கு இந்த குமரி கண்டத்தை பற்றி நிறைய கற்பனைகள் இருக்கும். இவர் ஒரு 7 வருடங்கள் இயக்குனர் கீரா அவர்கள் ஒரு 7 வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி ஒரு குமரி கண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு புத்தகமாக எழுதியிருக்காரு. எனக்கு இதை படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஏன் இது படமாக வரல அப்படின்னு ஒரு வியப்பாக இருந்துச்சு. படிக்க தான் தோணுச்சு இதை ஏன் படமாக எடுக்கலை அப்படின்ட்டு. ஏன்னா படமாக எடுக்கணும் அப்படின்னா ஒரு அவதார் படம் எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த பட்ஜெட் வேணும். இந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த தாய்வழி சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் குடிகள் மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை வாசித்ததற்கு நான் என் பிறவி பயனை அடைந்து விட்டேன் என்ற ஒரு நினைப்பு கூட எனக்கு வந்தது. தமிழ்ல அவங்க குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உலகத்திலே இல்லாத பெயர்கள் எல்லாம் இதுல இருக்கு. தமிழ் பெயர்கள், சுத்தமான தமிழ் பெயர்கள். அப்படி என்னதான் இவற்றில் சொல்லி இருக்கிறார்? 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது அப்படின்ற அனைத்தையுமே இவற்றில் சொல்லியிருக்காரு. இதுவரை இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நான் படிக்கவில்லை. ஏனென்றால் நாம் இப்போ உள்ள காலநிலைகளில் உள்ள புத்தகத்தை தான் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு 90,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சமூகம் எப்படி வாழ்ந்தது, ஒரு நிலப்பரப்பு எப்படி இருந்தது, அங்கு கடல் வாணிபம் எப்படி இருந்தது, எப்படி கடலுக்குள் பயணித்தார்கள், என்னென்ன உபகரணங்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள், ஒரு பெண் என்பவள் எப்படி இருப்பாள், ஒரு ஆண் என்பவன் எப்படி இருப்பான், ஒரு போர் எப்படி நடந்திருக்கும், என்னென்ன மிருகங்களை எல்லாம் இவர்கள் வைத்திருந்தார்கள், புது புது மிருகங்களை எல்லாம் இவற்றில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நிறைய தமிழ் சொற்கள், புதுவிதமான தமிழ் சொற்கள் இவற்றில் கலந்து இருக்கிறது. நீங்களும் புதுவிதமான தமிழ் சொற்களை கற்றுக்கொள்ளலாம். வாசியுங்கள்.